கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போயுமாய் தகப்பன் இயேசு பெரிய காரியத்தை உங்களுக்கு அவர் செய்ய போகிறார். இந்த நாளுக்குண்டான ஒரு உயிருள்ள வார்த்தை ஏசாயா 49:16. என் உள்ளங்கைகளிலே உங்களை நான் வரைந்திருக்கிறேன், என் உள்ளங்கைகளிலே உங்களை நான் வரைந்திருக்கிறேன், நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுமே நம்மளை மறந்து விடுவார்கள். நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, உங்களுக்கு அடைக்கலம் இருக்கா, உங்களுக்கு கிருபை இருக்கா என்பது உங்களுக்கே தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை உள்ளங்களை வரைஞ்சிருக்கிறேன். அப்படின்னா அனுதினமும் நம்மளை பாதுகாத்து அனுதினமும் நம்மளை நடத்துகிற கர்த்தர், அதான் உள்ளங்கையிலே நான் வரைந்திருக்கிறேன் என்றவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு உங்களை தலைநிமிர பண்ணுகிற கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், உங்களை மேன்மையாக்க போகிறார். அதிசயங்களை காண பண்ணுவேன். மாகா தைஷி கபாலாதவரா. கலங்காதிருங்கள், துக்கப்படாதிருங்கள், வேதனைப்படாதிருங்கள். உங்களை அனுதினமும் பார்க்கிற கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். யெகோவா ஈரே அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். அவருடைய கரம் கூட இருந்து எல்லையை பெரிதாக்கி ஆசீர்வதித்து தீங்கு அணுகாமல் உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செய்ய போகிறார். அதனால் என்னை யாருமே பார்க்கலையே, என்னை யாருமே கண்டுக்கலையே, என்னை யாருமே நினைக்கலையே அப்படின்னு சொல்லாங்க. உங்களை அனுதினமும் பார்க்கிற ஒரு உண்டு, அவர் தான் இயேசு. உங்கள் தேவையில் சந்திக்கிறவர் ஒரு உண்டு, அவர் தான் இயேசு. அவர் உங்களை உள்ளங்களை வரைந்திருக்கிறார். அதனால் ஒருபோது நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, கலங்காதீங்க, திகாதீங்க. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அநாதி சிநேகித்தவரே, உங்களுடைய கரம் கூட இருந்து எல்லையை பெரிதாக்கி ஆஸ்வதித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும், எந்த பிரச்சனையும், எந்த வேதனையும், எந்த கஷ்டமும், எந்த நெருக்கமும், எந்த பாடுகளும் வராமல் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். அதிசயங்களை காணப்படுங்க. புது கிருபையால் நிரப்புங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. தேவைகளை சந்திங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.